Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல நாங்க ஃப்ரீயாவே மணி earn பண்ற ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ என்னோட Binance ஆப்பை ஓபன் பண்ணிக்கொள்றேன். ஓகே, Binance ஓபன் பண்ணிட்டேன். இந்த Binance அக்கவுண்ட்னு சொன்னா என்ன? Binanceல எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்றது, ரெஜிஸ்டர் பண்றது, டாலர் வாங்குறது, என்ன மாதிரி செல் பண்றது எல்லாமே Google Tech YouTube சேனல்ல Binance earning னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. சோ அத நீங்க கிளிக் பண்ணி பார்த்தா Binance சம்பந்தமான full டீடைலும் எடுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, நான் வாலெட்டை கிளிக் பண்றேன். அடியில இருக்கு பாருங்க, கடைசியா வாலெட்ஸ் னு சொல்லி அத கிளிக் பண்ணதும் இப்போ பாருங்க, இதுல மேல்ல நிக்கிறது ஓவியூல. சோ இரண்டாவதா ஸ்பாட் இருக்கு, மூன்றாவதா பாருங்க ஃபண்டிங் னு சொல்லி இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வரும். சோ இதுல பாருங்க பே ன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. இதுல கிளிக் பண்ணுங்க. ஓகே, நீங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சோ இன்னைக்கு நான் சொல்ல போறது $1 கேம். இதுல இருக்கு பாருங்க, இத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். சோ இதுல பாருங்க 10 பேருக்கு 1 BNB படி கொடுக்க போறாங்க. சோ ஒரு ஆளுக்கு ஒரு BNB படி 10 பேருக்கும் 10 BNB கொடுக்க போறாங்க. சோ ஒரு BNB யோட பிரைஸ் நார்மலா பாத்தீங்கன்னா சொன்னா $600 கிட்ட போகுது நார்மலா. சோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு $0.01 ஸ்பெண்ட் பண்ணா ஓகே. அதாவது வவுச்சருக்கு $0.01 நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேணும். இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா சொன்னா இப்படியான $1 கேம்ல $1 USD நாங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். சோ அது ஒரு 7-8 நாள் இல்லன்னு சொன்னா ஒரு 2-3 வீக்ஸ்ல ரிஃபண்டா கிடைக்கும், திரும்ப தருவாங்க. அத பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த $1 USD எடுப்பாங்க. பட் இங்க பாருங்க பிரைஸ் லோ, $0.01 USD, கிட்டத்தட்ட ஒரு $3 வரும். ஆனா உங்களுக்கு கிடைக்க போற அமௌண்ட் ஒரு $600 பெறுமதியான ஒரு BNB கிடைக்கும். சோ எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவ்வளவு பேர்ல 10 பேரை செலக்ட் பண்ணி ரேண்டமா செலக்ட் பண்ணி அதுல ஒரு ஆளுக்கு 1 BNB படி 10 பேருக்கும் கொடுப்பாங்க. சோ அந்த 10 பேர்ல ஒரு ஆளா நீங்களா கூட இருக்கலாம், இல்லன்னு சொன்னா நானா கூட இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த அனௌன்ஸ்மென்ட் எண்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 நாளும் 18 மணித்தியாலமும் 27 நிமிஷமும் இருக்கு இப்போல இருந்து. சோ இப்போ நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இது பாத்தீங்கன்னா சொன்னா நேற்றைக்கு முதல் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். நேற்றைக்கு முதலே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு அடுத்த பார்ட் ரெக்கார்ட் பண்றேன். சோ இப்போ பாருங்க, இதுல ப்ளே நவ் பட்டன் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த ப்ளே நவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு பாருங்க, இதுல $0.01 USD உங்களுக்கு ரிஃபண்ட் ஆகும். நீங்க வின் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு $0.01 USD திரும்ப தந்துருவாங்க. வின் பண்ணா உங்களுக்கு இந்த $0.01 USD கிடைக்காது. அதுக்கு பதிலா $600 அதாவது 1 BNB உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அது இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இந்த $0.01 திரும்ப தருவாங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி தான் காட்டும். இப்போ ஆத்தரைஸ் இதை கிளிக் பண்றேன். அதாவது பேமெண்ட்டை இதுக்கு அலோகேட் பண்றேன். ஓகே, இதுல பாருங்க ஆத்தரைஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி $0.01 USDT சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இது எனக்கு வின் பண்ணலன்னு சொன்னா ரிஃபண்ட் ஆகும், திரும்ப கிடைக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு இன்னும் சில டிக்கெட்ஸ் தேவையா இருந்தா நான் இன்வைட் பண்ணா திரும்ப இதில் ஜாயின் பண்ணலாம். அது திரும்ப ஜாயின் பண்ணலாம். யாராவது ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிட்டு நாம திரும்ப ப்ளே கொடுத்து இந்த டிக்கெட்ஸ் பை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு வவுச்சர் வாங்கி இருக்கிறேன் $0.01 ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ என்னோட டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பார்க்கலாம், கோட் 1 சொல்லி காட்டுது. இதுதான் என்னோட டிக்கெட்டுக்கான கோட். ஸோ ஒரு ஆள் மேக்ஸிமம் 30 டிக்கெட் வரையும் வாங்கலாம். நான் வாங்கி வச்சிருக்கிறது ஒரு டிக்கெட் $0.01 USD ஸ்பெண்ட் பண்ணி 29 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி நான் இன்னும் 29 டிக்கெட் எடுக்கலாம். இந்த 29 டிக்கெட்லேயும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 டிக்கெட்டில் 1 BNB விழுந்தாலும் 3 BNB எனக்கு தான் ரிசீவ் ஆகும். அந்த டிக்கெட்டில் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னால் எனக்கு ரிசீவ் ஆகாது. ஓகே, இதுக்கு நீங்கள் டிக்கெட் அதிகமாக தேவைன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம். இன்னும் இந்த ஆஃபர் எண்ட் ஆகுறதுக்கு 6 நாளும் 18 மணித்தியாலும் 24 நிமிஷமும் இருக்குது இப்போவிலிருந்து.
அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம் ஹிஸ்ட்ரியை வந்து கிளிக் பண்ணால் தெரியும். இப்போ வந்து நான் வாங்கின வவுச்சர் வந்து இன்னும் வந்து இன் ப்ரோக்ரஸில் வந்து இருக்கு. ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னொரு கொஞ்ச நாளில் தெரியும். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒன் யூஎஸ்டி தான் ஸ்பெண்ட் பண்ணி வவுச்சர் வாங்கியிருந்தேன். எந்த ஒரு இதுக்கும் வந்து எனக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைக்க இல்லை. ஸோ அந்த $1 வந்து எனக்கு வந்து திரும்ப ரிஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து இப்போ இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. அந்த 0.01 USDக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உங்களோட பைனான்ஸில் வந்து வாலெட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபண்டிங்கில் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் USD என்ற இடத்துல வந்து அவைலபிள் பேலன்ஸில் வந்து எனக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து காட்டும். அதுக்கு கீழே பாருங்கள் சின்னதாக ஃப்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கு, சின்ன எழுத்தில் போட்டிருக்கு ஃப்ரீஸ் 0.01 USDன்னு சொல்லி காட்டுது பாருங்கள். இது வந்து நான் வின் பண்ணால் எனக்கு கிடைக்காது, எடுத்துருவாங்க. நான் வின் பண்ணலைன்னு சொன்னால் இந்த 0.01 வந்து எனக்கு அப்படியே வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இப்போவும் என்னோடய அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. பட் இந்த 0.01 வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கு. இதில் வந்து நான் ஜாயின் பண்ணதுக்காக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் பார்க்கலாம் பார்ட்டிசிபேட் இன் $1 கேம் 0.01 USDT ஆத்தரைஸ்டுன்னு சொல்லி காட்டுது. பேமெண்ட் டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள் 10 தர 1 BNB கேஷ் வவுச்சர் இந்த இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். பைனான்ஸில் வந்து எல்லா டைம் வந்து இந்த 0.01 வெறும் $3 வந்து கட்டாயம் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ண வேணாம். கூகுள் டெக்கில் கூட யாராவது ஒரு ஆளுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ தான். ஓகே, அந்த சின்ன அமௌண்ட் கூட உங்கள்கிட்ட வந்து இல்லைன்னு சொன்னால் இதில் பாருங்கள் பேன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கெட் ரிவார்டுன்னு சொல்லியிருக்கு. இதுக்குள்ள வந்து ரெட் பேக்கெட் கிவ் அவேன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ எனக்கு வந்து சேர் டு வின்னு சொல்லியிருக்கு, உங்களுக்கு வந்து கிளைம்னு சொல்லி காட்டும். ஸோ அந்த கிளைமை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கும். குறைஞ்சது வந்து 0.01 USDயில் வந்து உங்களுக்கு ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ இந்த USDயை வச்சும் நீங்கள் வந்து அந்த $1 கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எனக்கு வந்து கிடைச்ச ரிவார்டு வந்து 0.012 USD. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கிற உண்டு. இது வந்து டோட்டலாக வந்து ஃப்ரீ தான். ஸோ இன்னொரு 6 நாளில் வந்து இது எண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போவே வந்து இதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி அந்த $1 கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, சிலர் கேட்பீங்க இப்போ வந்து இந்த 0.01 USDயை திரும்ப வந்து ரிஃபண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இந்த வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணி 48 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் வின் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த 0.01 USDயை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து திரும்ப ரிஃபண்ட் பண்ணுவாங்க, திரும்ப தருவாங்க. ஓகே, இவ்வளவு தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.